வாங்க அன்பு மகர ராசி நேயர்களே, உங்களுக்கான ராசி பலன்கள் குறிப்பாக மார்ச் 6ஆம் தேதிக்கு பிறகான சனி பெயர்ச்சி பலன்களையே இங்கு பார்க்க போகிறோம். நீங்கள் சொல்லி அடிக்க போகிறீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100க்கு 90% வெற்றி ஏற்றம் நன்மைகள் அப்படிங்கிறதா இந்த கால நேரத்தில் இருக்க போகுது. அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ சனி பகவானவர் பார்த்தீங்கன்னா மார்ச் 6 8 24 மணிக்கு என்ன பண்ணுறாருன்னா அவர் பார்த்தீங்கன்னா கும்ப ராசியிலேருந்து குருவின் வீடான மீன ராசிக்கு போக போகிறார். அப்படி மீன ராசிக்கு போகிறப்போ உங்களுக்கு அது 3ஆம் பாவமாக பார்க்கப்படுது. இந்த 3ஆம் பாவம் அப்படிங்கிறது உங்களுக்கு சகாய சனியாக இருக்குது. இந்த சகாயம்ங்கிற வார்த்தையிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு நன்மைகளும் ஏற்றங்களும் உங்களுக்கு சாதகமான பலன்களும் இங்கு கிடைக்க போகுது. சனி பகவானானவரே உங்களுக்கு இறங்கி உதவி செய்ய போகிறார். சனி பகவான் கொடுத்தாலும் கெடுத்தாலும் யார் தடுப்பார் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ற இந்த கால நேரத்தில் உங்களுக்கு சனி பகவானானவர் பார்த்தீங்கன்னா சிறப்பான ஏற்றங்களையும் நன்மைகளையும் உங்களுக்கு தரப்போறார். அந்த சனி பகவானின் அருளால் உங்களுக்கு ஏற்றங்கள் முன்னேற்றங்கள் இந்த கால நேரத்தில் கிடைக்க போது. குறிப்பாக சொன்னால் 100க்கு 90% உங்களுக்கு வெற்றிகள் அப்படின்னு சொல்லலாம். இதுவரை உங்களுக்கு பாதிப்புகள் நிறைய இருந்திருக்கும். இதே போல 12 ராசிகளுக்கான வார பலன்கள் மாத பலன்கள்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. கடந்த 7 ஆண்டுகளா நீங்கள் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு இருப்பீங்க, நஷ்டப்பட்டு இருப்பீங்க, துன்பப்பட்டு இருப்பீங்க, துயரப்பட்டிருப்பீங்க. இந்த துன்பம் துயரெல்லாம் சொல்லி மாளாதது அந்த அளவுக்கு இருந்த வேலையில் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள், அதாவது துரோகிகள், எதிரிகள், எல்லா விதமான பாதிப்புகள். நீங்கள் நம்பி இருந்தவங்களே பார்த்தீங்கன்னா உங்களை முதுகில் குத்திருப்பாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா சொல்லி மாள முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. இந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்றங்களை அடைய போறீங்க. இதுவரை இருந்த ஏமாற்றங்கள் எல்லாம் நீங்கி இதில் பார்த்தீங்கன்னா வெற்றிகளையும் ஏற்றங்களையும் பெற போறீங்க அப்படின்னு சொல்லலாம். இதுவரை பார்த்தீங்கன்னா உங்களை முதுகு குத்தி உங்களோட அடையாளத்தை கண்டுபிடிச்சு அவங்களே பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சனி பகவானின் வருகையால் அவங்களுக்கு தான் தண்டனைகள் கிடைக்க போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா சனி பகவானோர் உங்களுக்கு சகாய சனியாக மாறி வெற்றிகளை தரப்போறார். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் நீங்க போகுது. இந்த கால நேரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாவற்றிலும் சனி பகவானவர் உங்களுக்கு ஆதரவாகவும் அன்பும் ஆதரவாகவும் இருக்க போறார். அதனால வேலைகளில் இருந்த பிரச்சனைகள் தீரப்போகுது. இதுவரை பார்த்தீங்கன்னா உங்கள் மேலதிகாரியோட பிரச்சனை, அதே போல் உங்கள் வேலைகளில் பிரச்சனை, நீங்கள் எவ்வளோதான் வேலை செஞ்சாலும் அந்த வேலையில் பார்த்தீங்கன்னா குற்றம் குறை சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் போது வெற்றிகளையும் ஏற்றங்களையும் பெற போறீங்க. குடும்பம், நண்பர்கள், இதுவரை இருந்த பிரச்சனை, குடும்பத்திலையும் நண்பர்கிட்டையும் இருந்த இதுவரை இருந்த பிரச்சனை எல்லாம் தீரப்போது. பிரச்சனைகள் தீர்றது மட்டும் இல்லாமல் அந்த பிரச்சனைகள் தீர்ந்து வெற்றி பாதையில் நடைய போட போறீங்க. காசு பணம், இதுவரை இருந்த பிரச்சனைகள், காசு பணம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி அதுலேயும் வெற்றிகளை பெற போறீங்க அப்படிங்கிறதா இந்த கால நேரத்தோட உங்களுக்கு சனி பயிற்சியோட சிறப்பாக இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் போடுங்க. இதுவரை இருந்த பஞ்சாயத்து எல்லாம் தீரப்போகுது. 1 மற்றும் 2, அதாவது உங்கள் ராசியில் 1 மற்றும் 2க்கு பார்த்தீங்கன்னா சனி பகவானவர் வரப்போகிறார். இதனால் பார்த்தீங்கன்னா சுயஸ்தானத்தில் தன வாக்கு குடும்பஸ்தானத்திலையும் உங்களுக்கு வெற்றிகள் அதிகமாக கிடைக்க போகுது. இந்த கால நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா விண்ணை முற்றும் அளவுக்கு ஏற்றங்களை பெற போறீங்க. கடந்த 7.5 வருடங்களாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து இப்போ வெற்றி நடை போற போறீங்க அப்படின்னு சொல்லலாம். உங்கள் செல்வாக்கு இதுவரை பார்த்தீங்கன்னா செல்வாக்கில் பெரிய பிரச்சனை இருந்திருக்கும். அந்த செல்வாக்கு எல்லாம் கூட போகுது. அந்த செல்வாக்கு கூடுறதுக்கு மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருந்த குற்றம் குழப்பங்கள் எல்லாம் நீங்கி ஏற்றங்கள் பெற போறீங்க. அதே போல் உங்கள் குடும்பத்திலையும் உங்களோட செல்வாக்கு மதிப்பு மரியாதை எல்லாமே அதிகரிக்கிறதுக்கான காலம் நேரம் இதுன்னு சொல்லலாம். பிரச்சனைகள் தீரும் காலம். இதுவரை எந்த வகையான பிரச்சனைகள், எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அது தீரப்போது. தீர்றது மட்டும் இல்லாமல் அதில் இருந்த செலவுகள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு அதற்கேற்ற நல்ல வருமானங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா ரிஷபத்துக்கு பிறகு உங்களுக்கு தான் இந்த கால நேரம் ரொம்பவே அட்டகாசமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதனால ஒட்டுமொத்தமா உங்கள் வாழ்க்கையில நீங்களே எதிர்பார்க்காத வெற்றிகளை பெற போறீங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சில பார்த்தீங்கன்னா சந்தோஷமான செய்திகள் உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விபரீத யோகங்களும் இருக்குது. அது என்னங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் போடுங்க. சனியானவர் அதே போல் உங்களுக்கு 5, 9, 12ஆம் இடத்தில் பார்ப்பதால் உங்களுக்கு என்ன ஆகுனா பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் அதெல்லாம் தீர்ந்து அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் சேரும். இந்த பூர்வீக சொத்துக்களில் பார்த்தீங்கன்னா நன்மைகள் சேர்றது மட்டும் இல்லாமல் அப்பா வழியாக வருது. உங்கள் தாய் தந்தை, குறிப்பாக தாய் வழியாக வர சொத்துக்களை விட தந்தை வழியாக வர சொத்துக்கள் உங்களுக்கு இந்த கால நேரத்தில்
ஆதரவாக இருக்க போதுன்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து தந்தை வழி உறவுகளால் வந்து பார்த்தீங்கன்னா, நிறையா வந்து ஆதாயங்கள் இந்த கால நேரத்தில் கிடைக்க போகுது. இதுவரை கிடைச்சிருக்காது. ஆனால் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் இன்னொரு முக்கியமான விஷயம். மனம், உடல் அதே போல் ஆன்மீகம் சார்ந்த உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவுகள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் மனதும் இந்த கால நேரத்தில் ஒரு நிலையாக இருக்கும். இப்படி ஒட்டுமொத்தமா உங்களுக்கு நன்மைகளும், ஏற்றங்களும் அதிகமா இருக்கனால, உங்களுக்கு ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்கள் அதிகமா இருக்கும். ஆன்மீக சுற்றுலாவோ, இல்ல வந்து கோவில் சார்ந்த பணிகள்ல ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பூர்வீகம் சார்ந்த சொத்துக்கள வந்து பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து பணம் பெறதுக்கான வாய்ப்புகளோ, இல்ல அதுலேருந்து பிரச்சனைகள் தீர்ந்துட்டு, அத வித்துட்டு வேற இடத்துல சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும், சூழலும் மிக மிக அதிகமா காணப்படுதுங்க இந்த கால நேரத்துல. கடன் பிரச்சனை குறிப்பா கடன் பிரச்சனை இந்த கால நேரத்துல உங்களுக்கு தீரப்போது. கடன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்து நீங்க அதற்கு மேல வெற்றிகள பெறப்போறீங்க அப்படின்னு சொல்லலாம். பூர்வீகம் சார்ந்த நிறைய நன்மைகள் கிடைக்க போது. குழந்தை இல்லை, குழந்தை இல்லாம சிகிச்சை பெற்று வரீங்க அப்படின்னா, உங்களுக்கு இது வந்து சூப்பரான நேரம் சொல்லலாம். உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், கால நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைகள் ரீதியா இருந்த குழப்பங்கள், அதே போல மனத்தாங்கல்கள், கஷ்டங்கள், இன்னல்கள் எல்லாம் நீங்க போது. நீங்கி இதற்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அவங்களால பிரச்சனைகள் வராது. அவங்களோட பாரம் நீங்கி, அவங்க வந்து வந்து உங்களுக்கு பெயரும் புகழையும் வாங்கி தர போறாங்க. அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சனி வந்து 9ஆம் பாவத்துல பார்ப்பதால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து, அதையும் தாண்டி வெற்றிகள். அவங்க உங்க பேச்ச கேட்கறது மட்டும் இல்லாம, அவங்களால உங்களுக்கு வெற்றிகளும், நன்மைகளும், பெயரும், புகழும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. வெளிநாட்டு யோகம். நெறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வெளிநாடு சென்று படிக்கணும் அப்படிங்கிற மாரி எண்ணங்கள் இருக்கும். அந்த எண்ணங்கள் எல்லாம் நீங்கி, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வெளிநாடு போற எண்ணம் வந்து செயலா மாறப்போது. வெளிநாடு போற படிப்புக்காக போறது மட்டும் இல்ல, வேலைக்காக போறதுக்கான எண்ணங்களும் வந்து இந்த கால நேரத்துல அதிகமா இருக்கும். வெளிநாடு மட்டும் இல்லாம, உள்நாட்டிலும் பார்த்தீங்கன்னா, நீங்க மேற்கல்வி இல்ல உயர்கல்வி படிக்கிறதுக்கான ஆர்வம் இருந்தா, சிறப்பான படிப்போட சிறப்பான இடத்துல உங்களுக்கு அதற்கான சூழல் அமையும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். சனி வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் பாவத்தை பார்ப்பதால் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, புதிய வீடு வாங்குறதுக்கான யோகம் அதிகமா இருக்க வேலையில, புதிய வீடு என்னங்க வீடு வீடு மட்டும் இல்லாம மண், மனை, பொன், பொருள் எல்லாமே வாங்குறதுக்கான வாய்ப்பும் சூழலும் அதிகமா இருக்கு. வண்டி வாகனம் வாங்குறதுக்கான யோகமும் சூழலும் அதிகமா இருக்க வேலையில, வெளிநாட்டு சுற்றுலா போறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமா இருக்கு. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எங்கேயாவது வந்து பார்த்தீங்கன்னா, இன்ப சுற்றுலாவோ, ஆன்மீக சுற்றுலாவோ போறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு. இதுவரை நீங்க எவ்வளவோ ஓடிருப்பீங்க, ஓடிட்டே இருந்திருப்பீங்க. கடைசி வரைக்கும் உட்கார்ந்து ஓய்வு எடுக்கிறதுக்கோ, இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நிம்மதியா சாப்பிடுறதுக்கோ ஒரு காலமோ, நேரமோ இருந்திருக்காது. அதெல்லாம் இப்போ வரப்போது. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நிம்மதியா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஓய்வு எடுக்கிற நேரம், அதே போல உங்களுக்கு அறுசுவை உணவுகள் கிடைக்கிறதுக்கான நேரம், சூழல் அதிகமா இருக்கு. உங்கள் தேவைகள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கால நேரத்துல குறைய போது. உங்கள் செலவுகள் குறைந்து லாபங்களும், ஏற்றங்களும், முன்னேற்றங்களும் இங்க அதிகமா வரும் அப்படின்னு சொல்லலாம். இதே போல வந்து பார்த்தீங்கன்னா, 100க்கு 90% நன்மைகள் பெறும் காலகட்டம் இது அப்படிங்கிறது தான் இந்த கால நேரத்தோட இன்னொரு சிறப்பா பார்க்கப்படுது. இப்படி சிறப்புகள் 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 அதிகமா இருக்கறதுல உங்களுக்கான எளிமையான பரிகாரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க பெருமாளை வணங்கி வாங்க. பெருமாளின் அருளால் இந்த ஏற்றங்களும், முன்னேற்றங்களும் மேலும் மேலும் உங்கள் வாழ்க்கையிலும், உங்கள் ஏற்றங்களையும் சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பெருமாளோட அருளோட, சனியோட முழு கிரகம் நிலை, அதாவது அனுகிரகம் கிடைக்கிறதுனால உங்களுக்கு ஏற்றங்கள் அப்படிங்கிறது இந்த கால நேரத்துல தவிர்க்க முடியாத ஒன்றா பார்க்கப்படுது. இதே வேளை உங்களுக்கான நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கு இந்த கால நேரத்துல அப்படிங்கிறத இங்க விரிவா பார்க்கலாம். உங்களை பொறுத்தவரை 3 நட்சத்திரம் இருக்குங்க. உத்திரம் 2, 3, 4 பாதம், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதம். இப்படி வந்து 3 நட்சத்திரங்கள் இருக்கல. முதலாவது நட்சத்திரத்தை பார்க்கலாம். உத்திராடம் 2, 3, 4 பாதம். இந்த வாரத்தை பொறுத்தவரை, இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு என்ன ஆக போகுதுன்னா, எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, பண உயர்வுகள் இரண்டும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சில நேரங்கள்ல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அதிகமா உழைக்க வேண்டியிருக்கும். ஆனா அந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் உங்களுக்கு அதிகமா இருக்கும். உங்க குடும்பத்தை விட்டு பிரிய வேண்டிய சூழல் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, தற்காலிக பிரிவா இருக்கும். அந்த பிரிவை விட அதிலிருந்து கிடைக்கிற ஏற்றங்களும், முன்னேற்றங்களும் உங்களுக்கு இந்த கால நேரத்துல
சீரும் சிறப்புமா இல்லைங்க, அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதுவரை உங்க கூட வேலை பார்த்தவங்களோட ஆதரவோ, அன்போ கிடைச்சிருக்காது. அதெல்லாம் இப்ப கிடைக்கிறதுக்கான காலம், நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். மொத்தமா உங்களுக்கு இந்த கால நேரத்தில சிறப்பான ஏற்றங்களும், உங்க வீட்ல நிலவி வந்த குழப்பமான சூழ்நிலை எல்லாம் நீங்கி, நீங்க தெளிவான முடிவுகளை எடுக்கிறது மட்டும் இல்லாம, உங்கள் வாழ்க்கையில தெளிவான முடிவுகளோட ஏற்றம், முன்னேற்றம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இந்த கால நேரத்தில பார்க்கப்படுது. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில கால நேரங்கள்ல உங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் அதை தாண்டி வெற்றிகள், சனி பகவானின் முழு அருளால் உங்களுக்கு வெற்றிகளும் ஏற்றங்களும் இந்த கால நேரத்தில் சீரும் சிறப்புமா கிடைக்க வர வேலையில் அடுத்த நட்சத்திரமான திருவோணத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. இந்த வாரம் புதிய வேலைகளை தேடி, அதாவது பழைய வேலையில் ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த 7 வருடங்களில் இந்த கஷ்டத்தெல்லாம் விட்டவங்களுக்கு புதிய வேலை கிடைக்குங்க. புதிய வேலை மட்டும் இல்லாமல் சிறப்பான சம்பள உயர்வோட சிறப்பான வாய்ப்பு அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே இருந்த வேலையை விட்டதே பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு நன்மை தரும் விதமாக உங்களுக்கு ஏற்றம் அதிகமாக இருக்கும். கணவன் மனைவி இடையே வந்து இதுவரை இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி ஒற்றுமை ஏற்றம் அப்படிங்கிறது வரப்போகுது. உடல் நலனில் ஒரு சில பாதிப்புகள் இருந்தாலும் இல்லை உண்டானாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா அதே இடத்துல மறைஞ்சிட்டு உங்களுக்கு உடல்நிலை சீரும் சிறப்புமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இப்படி வாய்ப்புகள் அதிகமாக இருக்க வேலையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் செய்கிறீங்கன்னா இதுவரை இல்லாத அளவுக்கு தொழிலில் ஏற்றம் இருக்கும். வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் மேல் அதிகாரியோட பாராட்டு, பாசம், அதே போல் வந்து அவங்களோட அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட சொல்லும் செயலும் இந்த கால நேரத்தில் சிறப்பாக இருக்கிறதுனால நீங்கள் ஒரு செயல் வீரராக மாற போகிறீங்க. அது உங்களுக்கு மேலும் நல்ல பெயரையும் ஏற்றத்தையும் பெற்றுத்தரும் அப்படிங்கிறது இந்த கால நேரத்தோட இன்னொரு சிறப்பாக பார்க்கப்படுது. இப்படி வந்து நம்ம 2 நட்சத்திரங்கள் பார்த்தவரை 3வது நட்சத்திரத்தை பொறுத்தவரை அவிட்டம் 1, 2 பாதம் இதுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் மாதம் பார்த்தீங்கன்னா அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குறதுக்கான உங்களுக்கு வந்து யோகம் அதிகமாக இருக்குது. ஒரு சில நேரங்களில் செலவுகள் இருந்தாலும் அந்த செலவுகளை தாண்டி உங்களுக்கு பண வரத்து அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் 100 ரூபாய் செலவு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 200 ரூபாய் வரவு இருக்கும் அப்படிங்கிறத இந்த கால நேரத்தோட சிறப்பாக இருக்குது. ஒரு சில நேரங்களில் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டியிருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு சனி பகவானின் அருள் இருக்கிறதுனால உங்களுக்கு கல்வி சார்ந்த துறைகளில் ஏற்றங்களும் அதிகமாக இருக்குது. அதே போல் வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான யோகம் அதிகமாக இருக்கவில்லை. அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு உங்களோட முழு திறனும் இதுவரை இல்லாத அளவுக்கு வெளிப்பட போகுது. மாணவர்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கல்வி தொடர்பான பிரச்சனைகள் முடிந்து உங்கள் கல்வியில ஏற்றமும் உயர்கல்விக்கான வாய்ப்புகளும் சூழலும் இங்கே சீரும் சிறப்பமாகவும் எக்கச்சக்கமாகவும் இருக்குங்கிறதா இந்த கால நேரத்தோட சிறப்பாக இருக்கு. சனி பகவானவர் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா விபரீத யோகத்தை தரப்போறார். அது மட்டும் இல்லாமல் 12 வருடங்களுக்கு பிறகு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கர்ம வினை முடிந்து ஏற்றங்கள் முன்னேற்றங்கள் சிறப்பாக இருக்க போது உங்களுக்கு 90% யோகத்தை மேலும் மேம்படுத்த நீங்க பெருமாளை வணங்க. பெருமாளின் அருளும் சனியோட கிரக நிலையும் கிடைக்கிறப்போ உங்களுக்கு வாழ்க்கையில வெற்றிகளும் ஏற்றங்களும் வந்து கிடைக்க போது. சனி கொடுத்தா யார் தடுக்க போறார் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ற இந்த கால நேரத்தில் இதுவரை இருந்த கஷ்டங்களுக்கு சனி உங்களுக்கான ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் சனி பகவான் தரப்போறார். இத்தோடு இந்த காணொலியை முடிச்சுக்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி.